இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்க எல்லாருக்குமே இவர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு இந்த வேர்ல்ட் கிரிக்கெட்டோட சென்சேஷனான ஷமர் ஜோசப் இவரு இந்த IPL 2024ல நம்ம சிஎஸ்கே கார்டுனா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே ஷமர் ஜோசப் சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பு வந்து இருக்கா? அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும்னா சிஎஸ்கே என்னெல்லாம் பண்ணணும் அண்ட் இதுல இருக்க சிக்கல்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்ப வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, கடந்த சில நாட்களாக நம்ம மைக்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு மைக் ஒரு வழியா வேலை செய்யாமே போயிருச்சு. ஸோ புது மைக் ஆர்டர் போட்டிருக்கேன், வர கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு ஆடியோ குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வால்யூமை கொஞ்சம் ஏற்றி வச்சு பாருங்க. அண்ட் நம்மளோட எல்லோ ஃபேண்டசி சேனல்ல நம்ம MI vs JSK ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷனை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் எல்லோ ஃபேண்டசி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனல் தான் அது. ஓகே, இப்போ டக்குன்னு இந்த டெஸ்ட் மேட்சை பற்றி என்னெல்லாம் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் சொல்கிறது இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச். இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து வெற்றிகரமாக வந்து தோத்துட்டாங்க. அடுத்த டெஸ்ட்டில் கம்பேக் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நிறைய இன்ஜுரிஸ் வந்து டீமுக்குள்ளே வந்து வந்திருக்கு. முக்கியமாக KL ராகுல் அண்ட் நம்மளோட சர் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே வந்து இப்போ அஃபீஷியலாக ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க. நம்ம ஜட்டுக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் KL ராகுலுக்கு என்ன இன்ஜுரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்படலை. இவங்க ரெண்டு பேருமே அடுத்த மேட்சுக்கு மட்டும்தான் ரூல்ட் அவுட். இந்த சீரீஸ் ஃபுல்லாலாம் ரூல்ட் அவுட் கிடையாது. அடுத்த மேட்சுக்கு அப்புறம் இவங்க வந்து சரியாயிட்டாங்கன்னா தேர்ட் டெஸ்ட்ல கூட இவங்க திருப்பி வர நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. பட் அதெல்லாம் அவங்க இன்ஜுரியில இருந்து அவங்க எவ்வளவு சீக்கிரம் ரிகவர் ஆவாங்களோ அதை பொறுத்து தான் வந்து டிசைட் ஆகும். அண்ட் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து 3 பிளேயரை வந்து நம்ம BCCI வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த சர்ஃப்ராஸ் கான ஒரு வழியா வந்து டெஸ்ட்ல வந்து BCCI வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் மட்டும் இல்லாம நம்ம வாஷிங்டன் சுந்தரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சௌரப் குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் UPS சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டரையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜடேஜா வந்து கேரி த்ரூ பண்ணாரு. ஆனா இப்ப அந்த ஜடேஜாவே வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இல்ல. அண்ட் விராட் கோலியுமே இல்ல, KL ராகுலுமே இப்ப இல்ல. சோ என்ன பண்ண போறாங்க BCCI அப்படின்னு சொல்லி பார்க்க எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம ஷமர் ஜோசப்பை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீடாவுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை வந்து வேர்ல்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சதுல. இந்நேரத்துக்கு உங்க எல்லாருக்கும் ஷமர் ஜோசப் என்ன பண்ணாரு அது எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஷமர் ஜோசப்போட எடிட்ஸ் தான் வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே 101% டிசர்வ் தான் ஷமர் ஜோசப் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வேண்டாம். ஓகே, இப்படிப்பட்ட ஷமர் ஜோசப் வந்து நம்ம CSK காட வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை மட்டும் டைரக்டா சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு கைஸ். அது எப்படின்னா நம்ம முஸ்தபிசூருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஷமர் ஜோசப்பை கொண்டு வர வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா முஸ்தபிசூருக்கு வந்து NOC அப்படின்றது வந்து May 11 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. முகில நீ நிறுத்து. ஒரு பிளேயர் வந்து நேஷனல் டியூட்டிக்காண்டி வந்து பாதிலேயே IPL விட்டுட்டு போனார்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் சைன் பண்ண முடியாது. ஒன்லி இன்ஜுரி அண்ட் பர்சனல் ரீசன்ஸ்காண்டி போனா மட்டும்தான் சைன் பண்ண முடியும். நீ என்ன தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். எஸ் கைஸ், இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு டீம்ஸுங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். அதனாலேயே டீம்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க NOC டேட் முடியறதுக்கு 1-2 வாரம் முன்னாடியே வந்து பர்சனல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரூல்ட் அவுட் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பிளேயர் வந்து நேஷனல் டியூட்டிக்கு போற மாதிரி கணக்கு வராது. அவங்க வந்து பர்சனல் ரீசனுக்காண்டி பாதியிலே விட்டுட்டு போற மாதிரி கணக்கு வந்துடும். அண்ட் அப்படியே இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டும் சைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து CSK வந்து இந்த IPL 2024ல பண்ண போறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி லிட்டன் டாஸ் விஷயத்துல IPL 2023ல வந்து KKR வந்து பண்ணியிருக்காங்க. அப்பனா நீ முஸ்தபிசூரை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏதாவது பர்சனல் ரீசன் சொல்லி CSK ரூல்ட் அவுட் பண்ணிட்டு வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணிடுவாங்கன்றியா அப்படின்னு கேட்டா எஸ், எக்ஸாக்ட்லி அதே தான் வந்து சொல்றேன். இப்போதைக்கு அந்த இடத்துக்கான as a ரீப்ளேஸ்மெண்டா வர ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கிறது வந்து ஜாஷ் ஹேசல்வுட் தான். ஏன்னா அவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் IPLக்கு தான் அவைலபிள்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் அவர் அன்சோல்டும் ஆயிருந்தாரு. ஸோ இப்பயுமே ஃப்ரண்ட் ரன்னர் வந்து ஜாஷ் ஹேசல்வுட் தான். பட் ஷமர் ஜோசப் அப்படின்ற ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட் வந்து வேர்ல்டுக்கே வந்து தெரிய வரப்ப அவர் CSK கொண்டு வந்தா இன்னும் எப்படி இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு 20 lakhs பேஸ் பிரைஸ்ல அவர் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா பாசிபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கு. CSK வந்து நினைச்சா பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு சில சிக்கல்கள் வந்து இருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் சிக்கல் என்னன்னா CSKக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் IPL தான் இவர் வந்து தேவைப்படுறாரு. அதுக்குள்ள வேற ஏதாவது டீம்ஸ் வந்து இவரை போய் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டா இவர் அவங்களுக்கு கூட ஓகே சொல்லி அங்க போக வாய்ப்பு வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் RCB வந்து டாம் கரன் வந்து இன்ஜுரி ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா எப்படியும் போய் அப்ரோச் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி கூட போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஷமர் ஜோசஃபே வந்து இல்லப்பா நான் ஒரு நல்ல மினி ஆக்ஷனா பார்த்து என்ட்ரி தரேன். அடுத்த வருஷம் ஒருவேளை மினி ஆக்ஷனா இருந்துருச்சுன்னா எனக்கு எப்படி ஸ்டார்க்கு பேட் கமின்ஸ்க்கெல்லாம் ஒரு ஜாக் பாட் அடிச்சோ அந்த மாதிரி எனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு நினைச்சா ஜெரல் குவைட்ஸி எப்படி நம்ம கைல் ஜெமிசனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா போய் அவர் அப்ரோச் பண்ணப்ப டர்ன் டவுன் பண்ணாரோ அந்த மாதிரி ஷமர் ஜோசஃபும் டர்ன் டவுன் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் மெகா ஆக்ஷனா மினி ஆக்ஷன் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதை பொறுத்து தான் அவர் வந்து முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டீம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண தான் போகிறாங்க. நம்ம பார்க்க தான் போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமர் ஜோசப் இன் சிஎஸ்கே உங்களுக்கு ஓகேவா, இல்லை அவர் வேற எந்த டீமுக்கு போனால் நல்லாயிருக்கும்? உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.